Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. இன்னைக்கும் நம்மளோட Kollywood Uncutல உங்களுக்காக லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு. and அதுவும் இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால ரொம்ப ஸ்பெஷலான அப்டேட்ஸ்லாம் நம்ம காத்துட்டு இருக்கு. பொதுவா சினிமா அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஆனா இந்த சினிமாக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஹாட்டா உங்களுக்காக இன்னைக்கு காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ப்ரூஸ் லீ 2 படத்தோட ஆடியோ லான்ச் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோவா டாலிவுட்டோட மெகா பவர் ஸ்டாரான ராம் சரண் ஹீரோவா பண்ணிருக்காங்க. அண்ட் ஹீரோயினா பார்த்தோம் அப்படின்னா ராகுல் பிரீத்தி சிங் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் மூவியா தமிழ் மற்றும் தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா தெலுங்குவோட மெகா ஸ்டாரான சிரஞ்சீவி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல வந்திருக்காரு. அதனால ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் எப்படி நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். Good morning to all members of the press and respected members of the film industry. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு. ஏன்னா ஜூன்லேருந்து இந்த படத்துக்காக ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கோம். நான் இந்த படம் ஜூன் ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஹைதராபாத் பேங்காக்ல பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக டீம் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம சென்னை சார், ஐ ஹோப் யூ ஹாப்பி இன் சென்னை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வெளியில் நான் ஸ்ரீனு வைத்தலா சார் படம் சொன்னால் ஃபர்ஸ்ட் எல்லாருமே சீனு வைத்தலா ஸோ டூ குடு அப்படி தான் சொன்னாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பயங்கரமான ரெஸ்பெக்ட் அவருக்கு. அண்ட் ஒரு சின்ன கோஇன்சிடென்ஸ் என்னென்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சாரோட நடித்தார் சுபலேகான் மஞ்சு பல்லுக்கியில். 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவர் ராம் சரண் சாரோட நான் நடிக்கிறேன். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. నా డ్రీమ్ కమింగ్ ట్రూ శ్రీను వైట్లా సార్ సినిమాలు చేసేదానికి థ్యాంక్ యూ సార్. నాకు మంచి క్యారెక్టర్ ఇచ్చిందానికి. అండ్ రామ్ చరణ్ సార్తో నేను మెగా చిరంజీవి సార్ పెద్ద ఫ్యాన్. నేను అతను సంతో నేను చేసేది ఐఎమ్ వెరీ హ్యాపీ. అండ్ తమన్ హస్ గివెన్ అ వండర్ఫుల్ మ్యూజిక్. థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ గివింగ్ మీ దిస్ ఆపర్చునిటీ. அப்புறம் சரண் சாரை பற்றி நான் ஒரு 2 வார்த்தை சொல்லணும். அண்ணன் சிரஞ்சீவி சார் இந்த தாய் தாய் தாமா சாங் முடித்த உடனே, அந்த சாங் ஆடி முடித்தோடனே சரண் சார் எல்லோரும் தான் உட்காந்து பார்த்தோம் நாங்கள் படம். சாங் முடித்து ஆடி வந்தோடனே என்கிட்ட சொன்னார் சிரஞ்சீவி சார், அடுத்தது தம்பியை தான் ஹீரோவாக இறக்கலான் இருக்கோம், எப்படிப்பா உள்ளே கூப்பிட்டு போய் ஒருத்தர் டான்ஸ்லாம் போட்டு பார்க்க வேண்டியது தானே அப்படின்னாரு. நான் உள்ளே கூப்பிட்டு போய் கொஞ்சம் மூமெண்ட்லாம் பார்த்தேன். ஆடி முடித்தோடனே அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் மேரேஜ் வந்தது. அந்த சிஸ்டர் மேரேஜில் ஸ்டேஜில் சரண் ஆட வைக்கலாம்ப்பா ஃபஸ்ட் டைம், எப்படி ஆட வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னாரு அண்ணன். ஓகே நான் ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 வீக் சரணுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்த உடனே அப்போ சிரஞ்சீவி சாருடைய அந்த பயத்தை பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெளியே வரவுடனே அவர் வெளியே நின்றுட்டுருப்பார். என்னடா ஓகேவா வந்துடுவானா அப்படிலாம் கேட்பார். சொல்கிறேண்ணே அப்படி. இதேமாதிரி 1 வீக் போயிட்டு ஸ்டேஜில் அன்றைக்கி ஈவினிங் ஆடும்போது சிரஞ்சீவி சார் கேட்டார், என்னப்பா ஸ்டேஜில் தைரியமாக ஆடிடுவானான்னு. அண்ணன் கவலையே படாதீங்க, பையன் தூள் கலப்புறான். அப்படியே இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு சீனு வைட்டில் சாரும் சிரஞ்சீவி சார் பையனும் சேர்ந்து பண்ணுற படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமியை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எனக்கும் அவருக்கும் பரிச்சயம் 96லேருந்தே உண்டு. அப்பா சிரஞ்சீவி சாருக்கு ஹிட்லருங்க படம், சிரஞ்சீவி சார் வச்ச ஹிட்லர் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாங்க. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் ஒரு சின்ன பையன், என்னோட ரொம்ப சின்ன பையனாக ராம் சரண் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துலேருந்தே பழக்கம். பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக ஷூட்டிங் பார்ப்பார், எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க அந்த வயசுலேயே. இன்றைக்கி
தனியாக எந்த உதவியும் இல்லாமல் ஜெயிச்சு வர அந்த ஆட்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. எங்கள் அப்பா மாதிரி நிறைய பேர். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தந்தை சாதனை புரிஞ்ச ஒரு நிழலிருந்து தனக்கு தனித்தன்மையை காமிச்சிட்டு வெளியே வர ஆட்கள் மேலே அதை விட எனக்கு ஒரு மரியாதை உண்டு. அதில் முக்கியமான ஆள் ராம் சரண். லைக் மெகாஸ்டார் சிரஞ்சீவி சார் மாதிரிலாம் ஒரு பேர் எடுக்க முடியாது யாராலையும். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய ஷேடோவிலேருந்து தன்னுடைய யூனிக்னஸை காமிச்சிட்டு டேலண்ட்டை காமிச்சு ஒருத்தர் வராருன்னாக்கா ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் ராம் சரண். அந்த ஏன்னா எனக்கு வந்து அப்பா டெக்னீஷியன், சினிமா வட்டத்தில் அந்த டென்ஷன் இருக்கும். அவருக்கு ஆந்திர மக்களே மொத்தமாக எதிர்பார்த்து யார் சிரஞ்சீவி சார் எப்படி வரப்போகிறாங்கன்னு நினைக்கும் போது அதை உடச்சிட்டு வந்து வண்டர்ஃபுல்லான ஆக்டிங், வண்டர்ஃபுல்லான டான்ஸ். உண்மையிலே ராம் சரண் டான்ஸோட ஃபேன் நான். வண்டர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மர். ஸோ கண்டிப்பாக ப்ரூஸ்லி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் எனக்கு தெரியும். Bruce Lee is a very special film for me. I would like to thank my entire team and especially Ram Charan, Mega Power Star. And Taman has given fantastic music and background score also. My sincere thanks to Bhadragali Prasad Garu. Thank you very much sir and wish you good luck. Thank you. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஃபேஷன் ஷோ பாலம் சில்க் ஃபேஷன் ஷோ தான் நம்ம பார்க்க போறோம். எஸ், இந்த பாலம் சில்க் ஃபேஷன் ஷோ எப்போது போலவே பயங்கர கலர்ஃபுல்லா போச்சு. நிறைய வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸ் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய கலர்ஃபுல்லான செலிபிரிட்டிஸும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த ஃபேஷன் ஷோ எப்படி இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணலாமா? இது பாருங்க. இன்றைக்கி தீபாவளி கலெக்ஷன் 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க பாலம் சில்க்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைப்ரண்ட் கலர்ஸ், பட்டு சாரீஸ், மோஸ்ட் ஆஃப் இட் பீங் பட்டு சாரீஸ். அண்ட் நான் ஷோ ஸ்டாப்பராக நடந்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஷோ ஸ்டாப்பர் சாரியை பற்றி பேசினேன்னா இது ட்ரெடிஷ்னல் கலர்ஸில் வந்து மெரூன் அண்ட் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாரீ தீபாவளி கலெக்ஷன் as well as ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிக் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, கோல்டு சாரீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a very pretty saree. I'm really enjoying this show because every time we do a Palam Silk show, we have something new in store for us. Today I'm wearing this showstopper garment and I'm really excited about the colors. I think the colors are wonderful, the combination with the blouse and everything is just going so well. Apparently it's a rock star collection and infused with a lot of new art silk weaving. So I'm really happy to be a part of this show. அடுத்தது நம்ம பார்க்க போறது லட்சிய நடிகர் SS ராஜேந்திரன் அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி ரீசெண்டா சென்னையில நடந்தது. அவர் மறைந்து 1 வருடம் ஆச்சு. அவருக்கு மரியாதை செலுத்துற விதமா நிறைய நடிகர்கள் நடிகைகள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதான் பார்க்க போறோம், பார்க்கலாம். மாமாவை பற்றி சொல்லணும்னா சிறப்பிள்ளையில் வந்து எனக்கு நிறைய தமிழில் வந்து நல்ல தமிழ் வசனம் பேசி நடிப்பேன் ஒரு நல்ல பேர் இருந்ததுன்னா அதுக்கு மாமாவும் ஒரு காரணம்,
அவர் வந்து என்னுடைய வசனங்கள் எல்லாம் வந்து நடிச்சுக்காமி எனக்கு மிரட்டுவார். எனக்கு முட்டை குடிக்க பிடிக்காது, அவருக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும். இல்லை பச்சை முட்டையை வந்து உடச்சி வாயில் ஊற்றி இன்னைக்கு பாருங்கள் இவ்வளோ குண்டாக இருக்கேன், நான் இன்னைக்கு போட்ட முட்டைன்னு நினைக்கிறேன். நான் கூடவே வந்து ஆச்சிமா இன்னைக்கு இல்லை. அது ரொம்பவும் வந்து ஒரு 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 வேதனையான ஒரு விஷயம். இருந்தாலும் அவர்கள் எங்கே இருந்தாலும் எங்களை வாழ்த்துவாங்கன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு காலகட்டத்தில், அதாவது 78 நினைக்கிறேன், புயல் நிவாரண நிதிக்காக நாங்கள்லாம் வந்து டூருக்கு போகும்போது அப்போ நடிகர் சங்கம் இருந்தது. அப்போ எப்படின்னா அந்த அஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டிருக்கோம். இந்த படி ஏறின உடனே முதல்ல ஒரு ரூம் இருக்கும், அங்கே நடிகர் திலகம் உட்காந்துருப்பார், ஐயா அவர்கள் உட்காந்துருப்பாங்க, மேஜர் சுந்தரராஜன் அவங்களும் VKR அவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. நான்லாம் அப்படி நம்ம தான் சின்ன பையனா அங்கே போகும்போது என்ன போய் பார்த்தாரு சிவாஜி வரங்க. அப்போ தான் நடிகர் சங்கம் பிளான் எல்லாம் காட்டி அவர் சொன்னார், இதை தான் கட்ட போகிறோம், இப்போ இங்கே பார்க்குறிய இந்த சஸ்பென்ஷன் ஷீட் இதெல்லாம் போயிடும் அப்படின்னு அவங்க அவ்வளவு முயற்சி எடுத்து பண்ணாங்க. அதை நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். சிவாஜி ஐயாவை வந்து ராஜின்னு கூப்பிடுவார். அப்போ சொன்னார், ராஜி படங்கள்லாம் பார்த்துருக்கியா? நான் பார்த்துருக்கேன், பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னாரு. ஏன்? அப்போ தான் தமிழ் கற்றுப்போய். உண்மையிலே அண்ணா அவர்களுடைய வசனமும் சரி, முன்னாள் முதல்வருடைய வசனமும் சரி, தமிழை உச்சரிக்கும் தன்மை, அதாவது கொஞ்சம் கூட தப்பில்லாமல் எங்கேயும் நம்ம யோசிக்கவே விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நடிகர் திலகம் அவர்கள், ஐயா SSR அவர்கள், முன்னால் இருக்கிற விஜயகுமாரி அம்மா அவர்கள், ஏன்னா நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றியும் சொல்லுவார், இவங்க நடிக்கிற படங்கள்லாம் பார்த்துக்கோ, அப்போ தான் தமிழ் கற்றுக்கணும். நான் எங்கேயும் அந்த கேட்டு அந்த பக்கம் ஒரு இதில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, இங்கேருந்து பார்க்குறேன், அவர் அந்த காரில் ஏற போகிறவர் நின்றுட்டு இப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே இப்படி இல்லாமல் கேட்டுட்டு இருந்தார். நான் இருக்கேன்னு சொன்னோன்னே அவ்வளவு பெரிய நடிகர் அங்கே அப்படியே வந்து நின்னார். எனக்கு இது கொஞ்சம் இருங்க அப்புறம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே அப்படின்ட்டு சேரை போட்டு உட்காந்தார். வாயா, உன்னை பார்க்கும்போது உங்கள் அப்பா பார்க்குற மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னாரு. எனக்கு அவர் கூட பேசுனதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் களஞ்சியம் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய முதலாம் ஆண்டு விழாவுக்கு இந்த குடும்பம் என்னை அழைத்ததற்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பேசுவதற்கு SSR பிக்சர்ஸ் திரைப்படம் வந்தால் முதல் நாள் அந்த படத்தை, அதனுடைய வெற்றியினுடைய நிலையை அல்லது அதனுடைய மக்களால் எப்படி எதிர்கொள்ளப்படுகிறது அந்த திரைப்படம் என்பதை கவனிப்பதற்காக மதுரையில் தான் வந்து இருந்து விடுவார். அப்போதெல்லாம் அவருக்கு அருகில் இருந்து அவருடைய செயலையும் அவருடைய பேச்சையும், அவர் இன்னும் நல்லா சொன்ன பலருக்கு அவர் அறிந்தவர்களுக்கு தான் தெரியும், அவருடைய நகைச்சுவை உணர்வையும் நான் பார்த்து பார்த்து வளர்ந்தேன். பலருக்கு தெரியாத அற்புதமான மிக உயர்ந்த பண்பு கொண்டவர் SS ராஜேந்திரன். ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் இந்த கூட்டத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் 7வது படிக்கும்போது முதன்முறையாக சென்னைக்கு வருவேன். என்னுடைய சின்னம்மாவுடைய திருமணத்திற்காக தான் நான் வருகிறேன். என்னுடைய தந்தையாரை, என்னுடைய குடும்பத்தாரை எல்லாரும் வரவேற்பதற்காக SSR பிக்சர்ஸிலிருந்து ஒரு ஸ்டுடி பேக்கர், SSR பிக்சர்ஸ்லேருந்து ஒரு ஸ்டுடி பேக்கர் இருக்குது. சிலருக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும். அந்த வண்டி தான் வந்து எங்களை அழைத்து வருவதற்காக வந்தது. அந்த காரில் தான் நான் சென்னைக்குள்ளேயே நான் நுழைந்தேன். ஒரு நாள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு, 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்னுடைய அண்ணனிடம் நான் அதை நினைவுபடுத்தினேன். நான் முதல் சென்னைக்குள்ளே நுழைஞ்சதான் அந்த வண்டியில் தான் ஏறி சென்னைக்குள்ளே வந்தேன். நான் உங்களுக்கு தெரியாதது, நான் தான் முதல்ல என் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு ஒன்று சொல்கிறேன், இதை கேளியா அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை எனக்கு நினைவுபடுத்தினார். ஒரு நாள் அவர் ஷூட்டிங்கில் இருந்தப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. உங்களுக்கு சில பேர் படித்திருக்கலாம், நானே அதை கட்டுரையாகவும் எழுதியிருக்கிறேன். இந்த ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவர் வந்து கூப்பிட்றாங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் வந்தாகணும்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட. அவர் இல்லை, நான் ஷூட்டிங்கை விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு சொல்கிறாரு. இல்லை வேறு வழியே கிடையாது, நீங்கள் தான் வரணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் எவ்வளவோ அவரை வந்து
என்ன சொல்கிறது கம்பல் பண்ணி அவரை கூட்டிகிட்டு வராங்க. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்கே ஒரு அன்கிளைம்டு பாடி இருக்குது, இந்த பாடியை வந்து நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் அங்கே போகிறாரு, போய் பார்த்தா அது வந்து தியாகராஜ பாதருடைய பாடி. அந்த பாடி அதை கிளைம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நான் தான் கையெழுத்து போட்டு அந்த உடம்பை நான் தான் வாங்கினேன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னார். உடனே அங்கேருந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவர் அப்போ வந்து செஞ்சியில் ஷூட்டிங்கில் இருந்தார். நான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னப்போ உடனே அவர் என்ன சொன்னார், ராஜி நீ வா, எடுத்துட்டு பாடி எடுத்துட்டு நீ வா, நம்ம 2 பேரும் திருச்சி வா, நான் வந்து திண்டிவனத்தில் காத்திருக்கிறேன், நீ அங்கே வந்து விடு, நான் அந்த வழியில் வந்து நான் நிற்கிறேன்னு சொல்லி அவர் வந்து நிற்கிறேன், நான் நீங்கள் வண்டியில் கொண்டு வந்துடுறேன்னு சொல்கிறாரு. நான் அப்படி தான் நான் எடுத்துகிட்டு போனேன். பாதி வழியில் வந்து எம்ஜிஆர் என்னோட கலந்து கொண்டார். நாங்கள் இருவரும் தான் அவருக்கான திருச்சியில் அவருக்கான கடைசி காரியங்கள் எல்லாம் நாங்கள் இருவரும் தான் செய்தோம் என்று சொல்லிவிட்டு சர்ப்ரைஸிங் என்கிட்ட சொன்னார், அவருடைய பாடி போனது அந்த வண்டியில் தான் ஏன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அந்த ஸ்டுடி பேக்கர் வண்டியில் தான் ஏன் இந்த சம்பவத்தை எதுக்கு சொல்கிறேன்னு உடனே நான் உணர்ச்சி வசப்பட்டுவிட்டேன். அவர் சொன்ன உடனே என்ன 2 தலைமுறை நீங்கள் தானே நினச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நெகிழ்ச்சி ஆயிடுச்சு அவர் சொன்ன அந்த சம்பவத்தை சொன்ன உடனே. எஸ்எஸ்ஆர் தாத்தா அவரோட பிளட்டில் வந்ததே வந்து எனக்கு ஒரு பெரிய வரமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற ஒரு பெரிய சொத்து, அதை விட எங்களுக்கு ஒரு பெரிய சொத்து கிடையாது. அண்ட் எல்லாருக்குமே இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு டேலண்ட் எஸ்எஸ்ஆர் கிட்டேருந்து வந்திருக்கும். எஸ்எஸ்ஆர் ஒரு அருமையான பாடகர்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என்ன அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. முதல்ல எஸ்எஸ்ஆர் ஐயாவோட குடும்பத்துக்கு நான் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன், என்ன இந்த வாய்ப்பு கொடுத்தது. எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இதுதான் பாக்கியம். ஒவ்வொரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் நானும் ஒரு நடிகன், இந்த தமிழ் திரைப்படத்தில் நானும் ஒரு நடிகன்ற அந்த பெருமை வந்து ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் தான், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள். ரொம்ப நன்றி ஐயா என்ன அழைச்சதுக்கு. அம்மா விஜயகுமாரி அம்மாவுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் நேராக வரும்போது எப்படியாவது அம்மா பக்கத்தில் உட்காரணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது ஒரு விஷயம் இருக்குது. வீட்டிலேருந்து கிளம்பும்போது எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் போட்டி. அப்பா வந்து அம்மாவோட தீவிர ரசிகர். ஸோ கிளம்பும்போது நான் தான் எனக்கு தெரியும் இந்த கேமரா லைவ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இது டிவியில். ஸோ அப்பா இப்போ பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஏன்னா எனக்கு கிடைச்சிது பாக்கியம் அம்மா பக்கத்தில் அவங்க. நான் சொல்லிட்டு வந்தேன் இந்த மாதிரி வந்தோடனே. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன், அம்மா கை தொடுறதோ இல்லை அம்மா பேசும்போது ஒரு விஷயம் எது பேசினாலும் அந்த ஒரு சந்தோஷம் வந்து நாங்கள் மனசார உணர்றோம். உலகம் போடுற போக்க பாரு தங்கமன் இல்லாலே உலகம் போடுற போக்க பாரு தங்கமன் இல்லாலே. அதிகமாக படிச்சு படிச்சு மூளை கலங்கி போச்சு, அழுது போல பட்டு அழுது போகலாச்சு. அதிகமாக படிச்சு படிச்சு மூளை கலங்கி போச்சு, அரும்பு போட்டா ஓட்டிக்கிட்டு அழிஞ்சு போகலாச்சு. அறிவில்லாம படிச்சு போட்டா மிருகம் என்று சொன்னோம், அந்த மிருகம் என்ன நம்மை பார்த்து சிரிக்கிறேன்னு செய்வோம். உலக போடுற போக்க பாரு தங்கமதில்லாலே என் பேர் வசந்தி, எஃப் வசந்தி, சொந்த நேம் ஹசீனா. நான் அந்த காலத்துலேருந்தே இருக்கிறேன்.
உலகம் சுற்று வாலிபனில் நான் தான் வந்து அவள் ஒரு நவரச நாடகம் அந்த சாங்குக்கு நான் தான் அண்ணன் சின்னவர் கூட. அதுதான் என் முதல் படம். அதுக்கப்புறம் நிறைய பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவங்க கூட ஆடிட்டேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சென்னையில் ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்மஸ்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால அங்கங்கே எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான கேக் மிக்சிங் அப்படின்ற விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஆக்ட்ரஸ் பூஜா குமார் வந்து கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்த ஈவெண்ட்டாக வந்துட்டு அரைஸ் லான்ச் அப்படின்னு ஒரு லான்ச் நடந்தது. இந்த அரைஸ் லான்ச் என்ன அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஷோரூம், அங்கே நிறைய வெரைட்டியான நியூ திங்ஸ் எல்லாம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்த ஈவெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 2 Tone டிசைன் அவார்ட் அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. இந்த அவார்டு எதுக்காக கொடுத்தாங்க, யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பார்க்கலாம். வணக்கம், நான் பூஜா பேசுகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. At Raintree Hotel, we are launching the Christmas cake, which you're going to have in 2 months. And I'm very, very excited to be here because I've never seen this sort of cake mixing before. So what we're going to do is we're going to take the nuts and we're going to roast it in alcohol. So this is quite exciting, and you'll have to stay tuned to see how it is. Design is an interior design company, and I have been running this company for the past 10 years now. Seeing the lack of good furniture in Chennai, I decided to get into this line. There are all kinds of furniture that you will need in your house: bed sets, side tables, sofas, chairs, you name it, it's all there. Accessories, urlis, everything, and it's all very high-end customized furniture in beautiful finishes. Hi, I'm Pavitra Sagar, and welcome to the Funky Fish Pop-Up. This is our 3rd edition, and we've called this the Desi Pop edition. This is especially special to us because we've brought in a lot of Fashion Week designers. As you can see, we have Soumya Bhavani Modi, we have Roshni Chopra, we have Sonali Gupta. We have a good mix of designers, be it clothing, accessories, footwear, jewelry. So we have it all, especially for this festive season, for Diwali and for Navratri. So this is happening at the Art House. This is at Kasturi Rangan Road at Alvapet. So this is our 3rd event. We've done 2 pop-ups in the past. Our idea is to bring a different concept each time, once in 3 months. So the last 2 times we'd featured Western clothing with some accessories by India's leading jewelry designers. So this time again it's Indian. Next time we're planning a completely different concept. It could be probably just accessories. It could be, you'll know in 3 months. So please do come visit us at the Funky Fish Pop-Up at Art House, Kasturi Rangan Road, Alvapet. Well, it was இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncut வந்த லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் நம்மளோட Kollywood Uncutல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tata from உங்கள் பிரியமுள்ள பிரியா.